எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தமிழில் பார்த்தீங்களா? சிக்கனே இல்லாமல் சிக்கன் குழம்பு. அட எப்படின்றீங்களா? ஆமாங்க, நீங்களே பாருங்களேன். சிக்கனே இல்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா சிக்கன் மாதிரி இருக்கா? சோயா சங்க்ஸ்ன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. இது பார்த்தீங்கன்னா பக்கோடா குழம்பு தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கனை பொரித்து குழம்புல போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்டர் 10 மினிட்ஸில் நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கு குட்டி குட்டி ப்ரிப்பரேஷன் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு வந்துட்டு 1 hour நல்லா ஊற வச்ச கடலப்பருப்பு, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கடலப்பருப்பு 1 hour ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு தேவையான அளவு சால்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு மிக்சர் ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பருப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது. லைக் மினிமலாக மீடியம் இதில் இருக்கணும். கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக சாப் பண்ண ஆனியன், அதுக்கப்புறம் சில்லி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல பேட்டர் மாதிரி பண்ணி இப்போ இதை வச்சிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ரிப்ரேஷன் என்ன பண்ண போகிறோன்னா, குருமான்றதுனால தேங்காய். ஸோ தேங்காய் பேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு 2 பத்து தேங்காய் எடுத்துக்கோங்க. முந்திரி, அதுக்கப்புறம் கசகசா, கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணிக்கு போகிற ஸ்பைசஸ்லாம் எடுத்துக்கோங்க. சோம்பு மட்டும் போடாதீங்க, பிகாஸ் நம்ம தேங்காயிலையுமே போட்டிருக்கோம் கொஞ்சம் சோம்பு, அதே மாதிரி பருப்புலேயும் போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப ஓவர் டூ ஆகிடும். இதில் வந்துட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ண ஆனியன் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் சில்லி 2 போட்டுக்கோங்க. இதுலையுமே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுங்கள். 2 வெங்காயம் 2 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஃப்ரை ஆகி ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச நார்மல் மிளகாத்தூளை வந்துட்டு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்சர் ஜாரில் போட்டிருந்த தேங்காவை நல்லா பேஸ்ட் ஆக்கி அதில் போட்டுட்டு 1 கப் தேங்காய் ஊற்றினோமோ, ஸோ 2 கப் தண்ணி நம்ம ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்கணும். ஸோ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம குழம்புக்கு எவ்வளோ சால்ட் வேணுமோ போட்டுக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பக்கோடாலையுமே போட்டிருக்கோம். அது நம்ம தேங்காய் ஊற்றின உடனே நம்ம இந்த பக்கம் வந்துட்டு பக்கோடாக்கு ரெடி பண்ணிடலாம். பிகாஸ் குழம்பு கொதிக்கும் போதே பக்கோடா சுட போட்டால் தான், சூடாக இருக்கும் போதே போட்டால் தான் அதில் உள்ள எசன்ஸ்லாம் இறங்கும், சோக்காய் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் குட்டி குவான்டிட்டி தான் பண்ண போகிறேன்றதுனால குட்டி தாளிப்பு இதுவே யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு உள்ளே சோக் ஆகாது. ஸோ குட்டி குட்டியாக பார்த்தீங்களா, சிக்கன் மாதிரியே இருக்கா? நம்பினீங்களா? இப்போ பாருங்கள், சிக்கனை ஃப்ரை பண்ண எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி போட்டுட்டு அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு குழம்புல போடணும். பாருங்கள், நீங்கள் குழம்பு இந்த பக்கத்தில் கொதிச்சிட்ருக்கு, நான் அதை அப்படியே எடுத்து போடும். அந்த மாதிரி போடும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொதிக்கிற குழம்புல இதை போடணும். ஸோ நம்ம பேட்சாக ரெடி பண்ண நம்ம குழம்புல போட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும், தோசைக்கு அல்டிமேட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் வந்துட்டு தோசை சைக்கோலாம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் கொடுத்து பாருங்கள். தோசை இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. பெஸ்ட்டு காம்பினேஷன் ஃபார் தோசை. பட் நான் இதை லஞ்சுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணேன். இதுவும் ஒரு எக்கு அவிச்சதோ ஆம்லேட்டோ போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த குழம்பு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி வந்துச்சு, பிடிச்சிதா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வேணுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய ரெசிபி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதில் செக் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸும் இருக்குது. கண்டிப்பாக ஃப்யூச்சர் வீடியோஸில் அந்த மாதிரி ஐடியாஸோடு வரேன். இந்த வீடியோவில் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவுக்கு பார்க்கலாம்.